அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க எப்ப அவர்கிட்ட கேக்குறீங்களோ, எப்ப அவர்கிட்ட போய் நிக்கிறீங்களோ, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? காது கொடுத்து கேட்டு நமக்கு விடுதலை செய்வாரு. சரிங்களா? அதுதான் அண்ணனும் உங்களுக்கு சொன்னாரு. இங்க கேளு, அததான் அண்ணனும் உங்களுக்கு சொன்னாரு. எப்பெல்லாம் நீங்க அவர்கிட்ட போய் நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? உங்க சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளா உங்களை மாத்துவாரு. அந்த பாவம், அந்த சாபம், அந்த பொய், அந்த திருட்டு, அந்த வேண்டாத குணம் எல்லாத்தையும் மாத்தி உங்களை சொர்க்கத்துக்கு போறது நல்ல வழியை அவர் காமிப்பாரு. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. சரிங்களா? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சாரு சிலுவையில. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனாரு, சொர்க்கத்துக்கு போனாரு. நான் உங்களை கூட்டிட்டு போறேங்கிற ஒரு நிச்சயத்தை கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பா என்னையும் நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடறேன் ஏப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உடனே உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய சத்தத்துக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாவம், சாபம், கஷ்டம், நஷ்டத்துல இருந்து விடுதலையாக்கி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த பாட்டி தான் வேணும் எனக்கு, இந்த அம்மா தான் வேணும் எனக்குன்னு சொல்லி தனித்தனியா ஒருத்தரையா கூப்பிடுறவர் அல்ல. இயேசுங்கிறவரு யாரு வந்தாலும் ஏற்றுக்கொள்வாரு. யாரு போய் அவர்கிட்ட நின்று உதவி கேட்டாலும் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு செய்யறாரு நம்மளுடைய ஏசப்பா. சரிங்களா? சரி, அவர் தான் மெய்யான தெய்வமா உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. இனி வர நாட்கள்ல நீங்க கேளுங்க, ஐயோ நான் இப்படி இந்த 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 இதுல சேர்ந்து இருக்கனே, இப்படி இருந்துட்டு நான் எப்படி இயேசுவை கூப்பிடுறது, நான் இப்படி கூப்பிட்டா அவர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. நீங்க எந்த மனநிலைமையில இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க யார் கூட இருந்தாலும் கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. அவர் யாரையும் வேண்டான்னு தள்ள மாட்டாரு.